பிரைஸ்லான். எல்லாம் உற்சாகமாக இருக்கீங்களா? பயங்கர உற்சாகமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செய்தி கொடுக்குறதுக்கு வரும்போது ஒரு 4-5 வாட்டி மெசேஜ் கொடுக்குறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஒரு பெரிய ஸ்பேஸ் ஆகிடுச்சு. எப்போ வரும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ஒரு நல்ல பிக்சரோடு வருவேன் மெசேஜ் கொடுக்கணுன்ட்டா. ஆனால் இந்த வாட்டி எந்த பிக்சருமே இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னார். நான் மெசேஜ் எடுக்கணும்னு அவர்கிட்ட கேட்கும்போது குணநலங்களை பற்றி, ஆண்டவரோட தேவனுடைய குணங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவருமா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே அந்த குணத்தை பற்றி பேசணும்னு நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் சமூகத்தில் இருப்பேன். ஆனால் என்னால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. முந்தா நாள் நைட்டு வரைக்கும் அவருக்கும் எனக்கும் எந்த மெசேஜ் கொடுக்குறதுல எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை. கமிட்மெண்ட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் 2 பேரும் பேசிகிட்டே இருந்தோம். கடைசியாக ஆண்டவரே ஏதாவது சொல்லுங்கள் நான் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோம். இந்த குணத்தை பற்றி பேசணும்னு சொன்னேன். நேற்று காலையில் தான் அவர்கிட்ட பேசி கர்த்தருடைய தேவனுடைய குணநலங்களை பற்றி நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வகை அழுகையோட மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணி முடித்தேன். ஆனால் நைட்டு ஆண்டவர் அது பத்தாதுன்னாரு. திடீர்னு இன்னொரு புதுசாலாம் என்னால் எதுவும் யோசிக்க முடியலைன்னு நான் பைபிளை தூக்குவேன் வைப்பேன். நைட்லாம் எனக்கு சரியாக தூக்கமே கிடையாது. ஏதோ சொல்கிறாரு ஆண்டவர் பத்தலைங்கிறாரு, இன்னும் அடிஷ்னலாக ஏதோ கேட்குறாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். காலையில் எழுந்திருக்கு 5 மணிக்கு மேலே அப்படி யோசிச்சுட்டே இருக்கேன். ஏதாவது சொல்லுங்கப்பா, நான் கேட்குறேன், நான் பைபிள் எடுக்கிறேன், கீழே வைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் நிறைய விஷயங்கள் அதிகாலையில் பேசிகிட்டே இருந்தார். இதுக்கும் என்னோட டாப்பிக்கும் எந்த சம்மந்தமே இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சகோதரர் ஒரு மெசேஜ், அதாவது நம்மளை இப்போ வாலிப பிள்ளைகளுக்காக நம்மளை ஜெபிக்க சொன்னார் இல்லையா, அந்த ஜெபத்தை கேட்ட பிறகு தான் யோசித்தேன். ஆண்டவர் குணத்தை மட்டும் இல்லைம்மா, உனக்கு வேறு ஒரு பொறுப்பு இருக்குது, அதை கொஞ்சம் ஞானமாக என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்னோடய பிள்ளைகிட்ட சொல்லுன்னு சொன்னார். சரியா? உங்ககிட்ட என்னோட செய்திக்கான வசனம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 145:8, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இது அவருடைய குணநலம், அவருடைய விசேஷித்த குணநலங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆண்டவர் நம்ம நார்மல் லைஃப்பில் நம்மளோட அப்பா நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினச்சா நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருப்போம். அப்பா தூரமாக இருக்கிறாரு, நம்ம பார்க்கவே இல்லை, ஆனால் நமக்கு அப்பா இருக்கிறார் அப்படின்னு நினச்சா நம்ம எப்படி இருப்போம்? கவலையாக உணர முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. எங்கள் அப்பா இருக்கிறாரு, செய்கிறாரு, வைக்கிறாங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. உங்களில் எத்தனை பேர் அப்பா உங்கள் கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரா? இருக்கிறாரு. நானும் அப்படி தான் நினச்சேன். தேவன் நம்மளோட கூட இருக்கிறாரு. பட் நம்ம அடிக்கடி நம்ம உணர்வோம், ஆனாலும் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அப்படி தானே எவிடன்ஸ் கேட்டோம். அப்போ எவிடன்ஸ் கேட்கும்போது அப்பா சொன்னார், இஸ்ரவேலை, சங்கீதம் 121:1-4 இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன காக்கிறவர்? இஸ்ரவேலர் யார்? நம்ம தான். நம்ம யார்? நம்மளை காக்கிறவர் தூங்குறதும் இல்லையா, உறங்குறதும் இல்லையா, பொழுதோடு அவருக்கு நம்மளை பற்றின பாடு தான். சரியா? அப்போ நான் நினச்சேன், இந்த வசனத்தை வாசிக்கும்போது என்னோட சரீரத்தோடு நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோடய இருதயம் பார்த்திங்கன்னா தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை, லப்பு பொழுதோடு எனக்காக அடிச்சுட்டே தான் இருக்கும். சரியா? அதுதான் யார்? நான் நினச்சேன் இந்த இருதயமாக தான் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட தேவன் இருக்கிறாருல்ல, எங்கள் அப்பா எனக்குள்ளே தானே இருக்கிறாரு, நான் விசுவாசிக்கலாம்ல. இப்போ அப்படி தான் நானும் விசுவாசித்தேன். தேவன் என்னோட இருதயமாக இருக்கிறார், ஒரு நாள் கூட அவர் என்ன செய்கிறதில்ல, விட்டு விலகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் பரிசுத்த, நம்ம வேதம் சொல்லுது நமக்கு பரிசுத்த ஆவியானவராய் நம்மளோட கூட இருக்கிறான்னு. அடுத்த சந்தேகம், பரிசுத்த ஆவியானவரோட என்னோட இருக்கீங்களாப்பா நீங்கள்? ஆமாம் மகளே இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? ஆவியானவராய் உங்களோடு இருக்கிறாரா அப்படின்னா ஆவியானவராய் உங்களோடு கூட இருக்கிறேன். ரோமர் 8:14 தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளால் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறதுன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? ஆமேன், ஹல்லேலூயா. மூச்சை இழுத்து விடுறீங்க, விடுறீங்களா இல்லையா? மூச்சு வாங்குறீங்களா? அதுதான் என்னது? ஆவி.
ஒரு செகண்ட் நின்று பார்க்கட்டுமே அந்த ஆவி. டைரெக்டாக சொர்க்கம் தான், அப்பா மடியில் தான் நம்ம. அப்போ ஆவியானவராக நம்ம கூட இருக்கிறார். தேவன் ஆவியானவராய் நம்மளோட மட்டும் இல்லை, அவர் ஆவியை கொண்டு தான், சுவாசத்தை கொண்டு தான் மனுஷனை படைச்சாருன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம் தானே? ஆதியாகமத்தில். அப்படி நம்ம வாசிக்கும் போது நம்மக்கிட்ட கிடைக்கிற ஒரு தெளிவான ஞானம் என்னென்னா, பூமியில் பிறந்த எல்லா ஜனமும் யார் தான்? தேவனுடைய பிள்ளையா. தேவன் ஆவியாக அவங்களோட இருக்கிறார். அப்படி தானே? கரெக்ட் வந்துட்டிங்களா? ஓகே. அப்போ தேவன் உலகத்தில் இருக்க அத்தனை ஜனமும் யார் தான்? நம்ம யார்? நம்மளும் தேவனுடைய பிள்ளைங்க தான். ஆனால் இந்த சபையில் நம்ம மட்டும் அங்கே இல்லாமல் இந்த சபையில் ஒட்டமாக கூடி இங்கே உட்காந்துருக்கமே, ஏன்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஓகேவா? ஒரு விளக்கு இருக்குது, நீங்கள் ஊர்லெலாம் பார்த்துருப்பீங்க. எப்படின்னு தெரியும்? விளக்குனா திரி போட்டு எண்ணெய் ஊற்றி அந்த இதெல்லாம் நைட்டில் கரண்ட் இல்லைன்னா வந்துட்டு வைக்கிற பழைய காலத்து விளக்கு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விளக்கு, அதுக்கு பேர் என்ன? எரிஞ்சாலும் பேர் என்ன? எரியலைனாலும் பேர் என்ன? ஆனால் அது எரிஞ்சால் என்ன பண்ணும்? பிரகாசமாக இருக்கும். எரியலைன்னா நம்ம என்ன ஆவியால் நடத்தப்படுறோம்? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். தேவனுடைய ஆவி எல்லாரிடத்துலையும் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் யாரோட இருக்கிறாரு? நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரோட பிள்ளைங்க தானே? தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரோட நடத்தப்படுறீங்க தானே? ஆமாம் தானே? அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிளியர்? ஓகே. இப்போ உங்ககிட்ட இன்னொரு கொஷின். உங்களில் எத்தனை பேர் ஏசப்பாவோட பிள்ளைங்க? ஏசப்பாவோட பிள்ளைங்க யார்? அடக்கடவுளே, 1-2 பேருக்கு டவுட் இருக்கா? ஏசப்பாவோட பிள்ளைங்க தானே எல்லாருமே? ஓகே, கிளியர். இப்போ ஏசப்பாவோட பிள்ளைகளுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஏசப்பாவோட பிள்ளைங்கன்னா, நான் எப்போவுமே சொல்கிறது தான் உங்ககிட்ட, ஆண்டவரோட பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவரோட குணநலங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். ஆமாம் தானே? அப்பாவோட குணநலம் அப்படியே நம்மக்கிட்ட ஜெராக்ஸ் மாதிரி இருந்தால் அடித்து சொல்லலாம், நம்ம அப்பாவோட பிள்ளைங்க தான். சரியா? அப்போ அவரோட குணநலம், அவர் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், இப்படியெல்லாம் நிறைய குணநலங்களாக பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். விசேஷித்த ஒரு சில குணநலங்களோட இப்போ உங்ககிட்ட ஆவியானவர் பேச சொல்லியிருக்கிறாரு. பேசுகிறேன். ஃபஸ்ட்டு உண்மையுள்ளவர். கர்த்தர் உண்மையுள்ளவர், நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர் நம்மளை எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த மெசேஜை நான் கொடுக்கும்போது நான் மற்றவங்க நீங்கள் எப்படி இருக்கணும், கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும், ஆண்டவரோட அப்படி சொல்லலை. இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எப்படி இருக்கேங்கிறத சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உண்மையுள்ளவர். டைம் போயிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், பார்த்துக்கலாம். கொலேசியர் 3:9 அவர் என்ன சொல்கிறாரு? அப்படியே நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், கிறிஸ்துவுக்குள் புது ஜீவனை உடுத்தி இருக்கிறவர்கள் என்பதால் பழைய மனிதனை அவனது செய்கைகளுடனே களைத்து போட்டிருக்கிறீர்கள். போடுங்கன்னு சொல்லலை, களைத்து போட்டிருக்கிறீர்கள் சொல்கிறாரு. அப்போ உங்ககிட்ட என்னது இருக்குது? பழைய குணநலங்கள்லாம் களைத்து போயாச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உண்மையுள்ளவராக தான் இருக்கணும். நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையுள்ளவர் கிடையாது, சும்மா அடிச்சு விடுவேன். ஒரு பொய் சொன்னால் நல்லது நடக்குன்னா டக்குன்னு பொய் சொல்லுவேன். யாராவது ஃபோன் பண்ணிவிட்டு என்னம்மா ஃபோனே பண்ணலன்னு ஃபீல் பண்ணால், ஐயோ உங்களுக்கு ட்ரை பண்ணேன் நாட் ரீச்னு வச்சு அடிச்சு விடுவேன். என் பையன் சொல்லுவான் சும்மா உருட்டு அப்படிம்பா. சரியா? அது மாதிரி நான் சூப்பராக போய் சொல்லுவேன். நம்ம யார் பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க. சரியா? அவர் உண்மைக்கு பேர் போனவர். சரியா? ஆனால் நான் என்ன செய்தேன்? சும்மா அடிச்சு விட்றேன், பொய் பேசுகிறேன். சரியா? பொய் எதுக்காக பேசணுங்கிறது நமக்கு தேவை கிடையாது, அதை அவர் பார்த்துக்குவார். நம்ம எப்படி தான் இருக்கணும்? உண்மையாக தான் இருக்கணும். அடுத்த கான்செப்ட் பாருங்கள். பொய் உதடுகளை அவர் அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்து இரக்கமுள்ளவர். துன்பத்தை பார்த்துட்டாலே அவருக்கு எப்படி வந்துடும்? அப்படியே ஹம்பிளாகி அவங்களுக்கு என்ன மேக்ஸிமம் செய்ய முடியுமோ செய்வார். புதிய ஏற்பாடில் ஃபுல்லாக ஆண்டவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ மனதுருகி இரக்கமாக என்னென்னலாம் செஞ்சுருக்காரு நம்ம வாசிக்கிறோம். வியாதியஸ்தர்களை பார்த்தா உடனே சுகமாக்கிடுவார். ஒரு நாயின் விதவையின் மகன் இறந்துட்டான், அவள் அழுகிறத பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு? உயிர் கொடுக்குறாரு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கே கர்த்தர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவரோட இரக்கங்களுக்கு அளவே இருக்காது நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் போது. சரியா? ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு இரக்கமுள்ள தேவன். இரக்கமுள்ள தேவன்களின் பிள்ளையாக நம்ம இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும்? துன்பத்தை எங்கே பார்த்தாலும் இறக்கப்படணும். நம்ம எப்படின்னா இறக்கத்துக்கு எஸ்டிமேட் வச்சுருக்குறோம். இந்த அளவுக்கு இறக்கம் செய்யலாம், இந்த அளவுக்கு இறக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு. குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்தால் இறக்கம் செய்ய மாட்டோம். கவனிச்சிருக்கீங்களா? குடிகாரன் கிடப்பாவோம்,
நல்லா இருக்கவன் விழுந்து கிடந்தால் கவனிப்போம். அப்போ நம்ம இறக்கத்துக்கு ஒரு எஸ்டிமேட் லெவல் வச்சுருக்குறோம். அப்படி இல்லை. நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க யார் எப்படி இருந்தாலும் அவங்க கஷ்டத்தில் தான் இருக்காங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், இரக்கம் செய்து அவங்களுக்கு உதவி செய்யணும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா பணிவு உள்ளவர். அவரோட தாழ்மைக்கு முன்னாடி நம்ம நிற்கவே முடியாது. அவரோட பணிவுக்கு உதாரணமாக இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், திருவிருந்து பந்திக்கு போகிறதுக்கு முன்னாடி கால்களை கழுவி நம்ம சேலையால் தொடச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவை தெரியப்படுத்திக்கிறோம். சரியா? அப்படிப்பட்ட ஒரு பணிவுள்ளவர், சீடர்களுக்கு தன்னுடைய கால்களை கழுவினவர், அவரோட பணிவு நமக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிடத்தில் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. நம்ம யாருக்கெல்லாம் பணிவு செய்வோம் தெரியுமா? உயர் பதவியில் நமக்கு விட பெரியவங்க இருந்தாங்கன்னா டபக்குன்னு பணிவான், நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் அவனுக்கு கும்பிட்டு சாமி போடுவோம் தானே. ஆனால் நமக்கு தாழ்மையாக இருக்கணும். அவன் நல்லவனாலே இருந்தாலும் அவன்கிட்ட நம்ம என்ன செய்ய போக மாட்டோம். அவன்கிட்ட நன்மையே இருக்கும், நம்மக்கிட்ட தீமையே இருந்தாலும் அவனுக்கு நம்ம பணிஞ்சு போக மாட்டோம். சரியா? அந்த மாதிரி குணநலங்கள் என்கிட்ட இருக்குது. நான் அப்படி தான். ஹையர் அத்தாரிட்டினா அவங்க என்ன சொன்னாலும் மண்டையை ஆட்டிக்குப்பேன். ஆனால் எனக்கு கீழே இருக்கிறவங்கன்னா வந்து பார் அப்படின்னு சொல்லுவேன். சரியா? எனக்கு ஒரு பவர் இருக்குது, ஒரு கெத்து இருக்குது, போட்டுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசுவேன். சரியா? அதனால் அந்த பணிவு எனக்குள்ள இல்லை, இன்னும் இருக்கணும். நான் யார்? ஆண்டவரோட பிள்ளை. மன்னிக்கிறவர். நம்மளாம் இன்றைக்கி ஜீவனோடு எங்கிட்ட நின்று செய்தி கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம், அவர் மன்னிக்கலைன்னா இன்றைக்கி நம்ம ஒன்றுமே கிடையாது. அப்போ மன்னிக்கிற தேவன் கொலேசியர் 3:13 என்ன சொல்கிறாருன்னா, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா? நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். நம்ம மன்னிப்புங்கிறது நம்மக்கிட்ட அளவில்லாமல் இருக்கணும். யார் என்ன பண்ணினாலும், எப்படி தான் நமக்கு துரோகம் பண்ணாலும், எப்படி தான் நம்மளை ஊன் பண்ணாலும் கண்டிப்பாக மன்னிக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா அதை நம்ம கிலோ கணக்கில் அளவில்லாமல் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அதனால தான் ஜீவனோடு இருக்கிறோம். ஸோ நம்ம மன்னிக்கணும். ஒரு சிலர் நானே கூட வச்சுக்கோங்களேன், என்னென்னா எனக்கு ஏதாவது யாராவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீக்கில் அவங்களுக்கு ஏதாவது நடந்ததுன்னா, பாத்தியா என்ன பண்ணுனா அவளுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அதை யார் சொன்னாலும் நம்ம சொல்லக்கூடாது. சரியா? அந்த மாதிரி அது அவருக்கு ஆகட்டும், அது ஆண்டவர் பார்க்கட்டும், சரி பண்ணட்டும். நம்ம வாங்கியிருக்கிற மன்னிப்புனா அவர் கொடுத்த மன்னிப்பில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு நம்ம இன்னொருத்தரை பார்த்து பார் எனக்கு பண்ணிவிட்டு அவளுக்கு வந்துருச்சு, என்ன நான் எனக்கு இது பண்ணுனா அதனால தான் அவளுக்கு குடும்பத்தில் கஷ்டம் வந்துருச்சு, அதனால தான் செத்து போயிட்டாங்க சொல்லவே கூடாது. ஏன்னா ஆண்டவரோட பிள்ளைங்க. சரியா? அடுத்து தூய்மை உள்ளவர். அவர் யார்? பரிசுத்தர். சரியா? பால் பார்த்துருக்கீங்களா? கறந்த பால் எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும். தண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆற்றில் ஓடுற தண்ணி எப்படி இருக்கும்? எந்த சுத்தம் இல்லாமல் தெளிவாக இருக்கும். நம்ம 2 நாள் மழையில் நம்ம தெருவில் தண்ணி ஓடிச்சு பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? சாக்கடை, அவ்வளோ சாக்கடையும் கலந்து தண்ணி. சரியா? நான் நினைக்கிறேன் அந்த சாக்கடை தண்ணி தான் நான். எங்கள் அப்பா யார்? பரிசுத்தர். நான் நினைக்கிறேன் அந்த பால் இருக்குல்ல, அதில் 2 சொட்டு விஷம், அதுதான் நான். எங்கள் அப்பா யார்? பரிசுத்தர். ஆனால் நான் எப்படி இருக்கணும்? எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி விஷத்தன்மையாக நான் இருக்கனேப்பா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தூய்மைக்கு, என் தகப்பன் யார்? தூய்மையானவர், பரிசுத்தர். அவர் என்னை அப்படியே விட்டுற மாட்டார்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன சொன்னார் பாருங்கள், 1 பேதுரு 2:2 சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமையையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. நான் பாய்சன் மில்காகவே இருக்கட்டும், நான் சாக்கடை தண்ணியாகவே இருக்கட்டும், ஆனால் எங்கள் அப்பா அவர் என்னை அறிஞ்சிருக்கிறபடினாலும் எனக்கு ஆப்ஷன் உண்டு. என்ன ஆப்ஷன் கொடுக்குறாரு? திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள் சொல்லியிருக்கிறார். அந்த ஞானப்பாலின் களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் நான் வாஞ்சையா இருந்தேன்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த விஷம் என்னை விட்டு போயிடும். அது நம்ம பரிசுத்தம் பேசுகிறோம்ல, நம்மளால் பரிசுத்தமாக இருந்துட முடியுமா? இல்லை பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர்கிட்ட போக முடியும்னு சொல்கிறாங்க. நம்மளால் போக முடியுமாப்பா ஆண்டவர்கிட்ட? முடியவே முடியாது. ஆனால் ஒன்று இருந்தால் ஆண்டவர்கிட்ட போக முடியும்.
அவர் மேலே அன்பு. பரிசுத்தமாக இருந்துக்கிட்டு நான் ஆண்டவர்கிட்ட போக முடியாது, ஆனால் அன்பாக இருந்துட்டா என் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். அவர் என்னை என்ன பண்ணிடுவார்? கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருக்க செய்வார், என்னை பரிசுத்தப்படுத்துவார். புரியுதுங்களா? அடுத்தது வந்து இதில் ஒரு சின்ன கதை ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பன்றி இருக்குது, பன்றி, சரியா? அது எங்கே இருக்கும்? சாக்கடையில் இருந்து. அந்த பன்னிக்கு வந்து ஒரு சில அன்பு அப்படின்னு ஒரு நல்ல குவாலிட்டி ஏதோ இருந்திருக்கு. அதனால் நம்ம அப்பா டக்குன்னு பார்த்து நம்மளெல்லாம் அழைச்சார் பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த பன்னி என்ன பண்ணிட்டாரு, சாக்கடையிலேருந்து எடுத்துட்டார். எடுத்து அதை நல்லா சுத்தப்படுத்தி அதுக்கு ஒரு வஸ்திரம்லாம் போட்டு அதை சூப்பராக வச்சுருக்கிறாரு. அது என்ன பண்ணுச்சு, ஆண்டவர்கிட்ட தான் இருந்துச்சு, அவர் பரிசுத்தப்படுத்தி வச்சுருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அது என்ன பண்ணுச்சுன்னா அதோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் அந்த குட்டையில் விளாண்டுக்கிட்டு இருக்கதை தூரமாக நின்று பார்க்குது. அப்படியே நடந்து பக்கத்தில் போகுது. வேடிக்கை அவங்க சிரிக்கிறத பார்த்து இதுக்கும் அந்த பழைய நினைவு எல்லாத்தையும் பார்த்து சிரிக்குது, எல்லாம் பண்ணுது. டக்குன்னு உள்ளே இருந்த கோஸ்டிங்க கையை பிடிச்சி என்ன வெளியிலே நின்றுட்டுருக்கா, உள்ளவா, நம்மளாம் ஒன்று தானேன்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்து போட்டுச்சு. மறுபடியும் என்ன பண்ணிடுச்சு, பண்ணி சாக்கடைக்குள்ளே போயிடுச்சு. சாக்கடைக்குள்ளே போயிட்டு ஒரு பக்கம் அவங்களையும் பார்க்குது, ஒரு பக்கம் ஆண்டவரையும் பார்க்குது. ஐயோ, நம்மளை ஒருத்தர் அழைச்சாரே, நம்ம சுத்தமாக படுத்தி வச்சுருக்கிறாரு, இப்போ நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோமா வேண்டாமா, ஆண்டவரை கூப்பிடுவோமா வேண்டாமான்னு ஒரு ஸ்டேஜில், அப்பா ப்ளீஸ் என்னை கூப்பிட்ருங்க, நீங்கள் ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தீங்க, கொஞ்ச நாள் சென்ட் அடித்து நல்லா இருந்தேன், இன்றைக்கி ரொம்ப சாக்கடை ஸ்மெல் வருதுப்பா, என்னை எப்படியாவது கூப்பிட்ருங்கன்னு. ஆண்டவர் வந்தார், என்ன பண்ணார், கூப்பிட்டார். சரி மகளே, இப்படி தான் இருக்கும், கூப்பிடுவாங்க, நீ போகக்கூடாதுப்பா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணி என்ன செய்கிறாரு, நம்மளை வைக்கிறார். என்ன சரியா வைக்கிறார். அப்படி வைக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், சரிப்பா அப்பா கூப்பிட்டு வச்சுட்டாரு, இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரிலாம் போகவே கூடாது, என்ன தான் ஃப்ரெண்ட்ஸுனாலும் நம்ம அதை கண்டுக்கவே கூடாதுன்னு கொஞ்ச நாள் அப்படியே அப்பா பேச்சை கேட்டுட்டு நல்லா இருந்துகிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் அந்த சைடு கிராஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஒரு 2-3 நாள் அப்படியே நம்ம போகிற போக்கு தானே, போகவும் வரவும் இருக்கும்போது அவங்களோட கொண்டாட்டம், ஆர்ப்பாட்டம், அந்த சிரிப்பு, சந்தோஷம் அதெல்லாம் கேட்ட உடனே மொதல் நாள் பார்க்கக்கூடாது, 2வது நாள் லைட்டாக பார்க்கலாமே, 3வது நாள் ஒரு தடவை மட்டும் பார்த்து கொஞ்ச நேரம் நின்று வந்துடுவோம் அப்படின்னு அப்படியே பார்த்து பக்கத்தில் போனவுடனே அங்கே இருந்த அந்த குட்டையோட ஓரத்தில் நின்னது சரிக்கு உள்ளே விழுந்துருச்சு. அன்னைக்கு பார்த்து அந்த குட்டையோட ஸ்மெல் தாங்க முடியாமல் அந்த இடத்துல நிறையா கொசு வருதுன்னு அந்த குட்டைக்குள்ளே அந்த ஏரியாவில் இருக்கவங்க கொஞ்சம் பாய்சனை கலந்து விட்டாங்க. சரியா, இது பண்ணியெல்லாம் வந்து நம்ம நிறைய டிசீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விழுந்த நம்ம ஆள் என்ன ஆகிட்டான், பாய்சன் தண்ணி, குட்டைக்குள்ளே வாழ்க்கை, ஜீவன் போகிற நிலமை, ஒரே தவிப்பு, என்ன பண்ணுறதுன்னு. இதுக்கு மேலே நம்ம அப்பாவை கூப்பிடக்கூடாது, அவர் எப்படி இருக்க சொன்னார், ஆனால் நம்ம வந்து இப்படி விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கில்ட்டினஸ். கூப்பிடவே இல்லை. நான் இப்படியே செத்துறேன்ப்பா, எனக்கு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்க, ஆனால் நான் அதை யூஸ் பண்ணலை, நான் போய் சேர்ந்துடுறேன், என்னை நீங்கள் கூப்பிடாதீங்கப்பா, நான் இப்படியே போயிடுறேன்னு கிறங்குற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் அப்பவும் நம்ம அப்பா வந்தார், அந்த பண்ணியை தூக்குனார், ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, மறுபடியும் கழுவுனார், மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ட்ரெஸ் போட்டார். வாலிப பிள்ளைங்களே, பெரியவங்களே எல்லாருமே, நான் தான் இப்போ என்னே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் கீழே விழுந்தேன், நான் பாய்சனுக்குள்ளே போய் விழுந்தேன், சாக்கடைக்குள்ளே விழுந்து கிடந்தேன். ஆனாலும் எங்கள் அப்பா என்ன செய்யலைனையா மறக்கலை. நமக்குள்ளே தோணும், தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம அப்பா பரிசுத்தர், நம்மளை சேர்க்க மாட்டார், இத்தோட நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு வேதாகமத்தை விட்டு புறம்பே போகாதீங்க. உங்கள் அப்பாவை விட்டு புறம்பே போகாதீங்க. அவர் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர், எப்படிப்பட்ட அன்பானவர் நம்ம வேதத்தில் நிறைய வாசிச்சிருக்கோம், நிறைய தெரிஞ்சிருக்கோம். உங்களை பயமுறுத்துவாங்க, ஆண்டவர் பரிசுத்தர், நீ பாவம் பண்ணிட்டா உன்னை சேர்க்க மாட்டான்னு. கிடையவே கிடையாது. சரியா, நீ பாவம் பண்ணிடுவ, உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் அவரோட அன்பு இருக்குது. சரியா, அதனால் சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டோம், தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பிள்ளைங்க விழுந்து போகிறதுக்கான முன்னாடி காலத்தில் 10-20-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க நான் பரிசுத்தமாக இருக்கேன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். இப்போ உள்ள பிள்ளைங்க கொடுக்கவே முடியாது, உலகம் அப்படி கெட்டு கிடக்கு. அதுக்குள்ளே நீங்கள்லாம் விசேஷித்தவர்கள், இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் விசேஷித்தவர்கள், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறவங்க. அப்பப்போ விழுந்து போனால் கூட ஆவியானவர் உங்களை திடப்படுத்துவார், ஆண்டவர்கிட்ட வர செய்வார். அதனால் அப்பாவோட அன்பை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. சரியா, அவரோட அன்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவரோட அன்பில் இருந்து நீங்கள் தூரமாக போகாமல், எங்கள் அப்பா நான் எவ்வளவு தான், இப்போ என் பையன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய தப்பு செய்வான், கேவலமாக திட்டுவேன், அடிப்பேன், ரொம்ப கேவலமாக தப்பு செய்வான், அப்போ கூட அடிப்பேன். ஆனாலும் அடுத்த நிமிஷம் என்ன செய்வேன், என் பிள்ளை அவனை மன்னிக்கணும், அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும், கைடன்ஸ் கொடுக்கணும், அவனை நல்லா கொண்டு வரணும். இதுதான் நம்ம பரம தகப்பனினோட அன்பும். நான் ஒரு சாதாரண மனுஷி, எனக்கே எப்படி இருந்துச்சுன்னா அவரோட அன்பு எப்படிப்பட்டது, கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா விசுவாசம். அவர் வந்து விசுவாசத்தை, அவரோட குணநலத்தில் விசுவாசங்கிறது ஒரு குணநலம்.
அவர் யோவான் 14:7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் கண்டும் இருக்கிறீர்கள் சொல்லிட்டு சீடர்களுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. நான் பிதாவை அறியணும்னு ஒரு சீடர் சொல்லும்போது அவர் சொல்கிற பதில். அப்போ அவர் தேவனுக்கு இயேசு கிறிஸ்து குமாரனாக இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள். அவருக்கு தெரியுது என்னுடைய பிதா அவர் என் சாயலாக தான் அவர் இருப்பார், அவர் செய்கிற எல்லாத்தையும் நான் செய்வேன், எல்லா வல்லமையும் எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் விசுவாசிக்கிறது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், எங்கள் அப்பா அவர் உலக ரட்சகர், அவர் செய்கிற எல்லாத்தையும் நான் செய்வேன், அவரோட குணநலங்கள்லாம் எங்கிட்ட இருக்குன்னு நம்மளும் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நம்ம பயங்கரமான அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும். நான் இடையில கொஞ்சம் முடியாமல் ஒரு சூழ்நிலை, கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால சோர்ந்து போய் ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது தெரியாமல், ஐயா என் கூட ஏதோ கூட இருந்து என்னை லீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொன்னேன். டக்குன்னு சொல்லிட்டாரு, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ எல்லாம் டீச்சரா, ஆண்டவரோட பிள்ளைன்னு வெளியில் எங்கேயும் சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, என்னையா அப்படி சொல்கிறீங்க, நீ ஆண்டவரை இவ்வளோ அறிஞ்சவ, ஒன்றை கொண்டு 1000 பேர் ரட்சிக்கப்படணும், அநேகருக்கு சுவிசேஷம் செய்யணும், ஆண்டவரை அன்பை நீ உலகத்தில் 1000 ஜனங்களுக்கு நீ சொல்லணும், உன்னை யாரோ லீட் பண்ணுறாங்களா, சொல்கிறதுக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டார். புரியுதுங்களா? அப்போ நம்மளோட என்ன எப்படி இருக்கணும், நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும், நான் ஜீவனுள்ள தேவனின் மகன், என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் எங்கேயும் போய் ஓடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஜீவனுள்ள தேவன் என் இருதயமாக இருக்கிறார், என் சுவாசமாக இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம இருக்கணும். சரியா? அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர் அதிகாரமானவர். தேவன் அதிகாரமான ஒரு குணநலம் அவர்கிட்ட இருக்குது. யாருக்கிட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவார்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் கூட இருந்த யாருக்கிட்டையாவது அதிகாரத்தை யோசித்து பயன்படுத்தினாரா? இல்லை, பிசாசுக்கிட்ட மட்டும்தான் அதிகாரத்தை பயன்படுத்துவார். மார்க் 1:27-28 எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அவர் பிசாச பொல்லாதவனை அதிகாரத்தோடு தான் துரத்தினார். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்கணும். எங்கே இருக்கணும்? பொல்லாதவனை நம்ம இடத்துலேருந்து துரத்துறதுக்கு மட்டும் நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்கணும். மனுஷங்கள்கிட்ட மேலே அதிகாரம் நமக்கு இருக்கக்கூடாது. சரியா? இப்போ அவர் இப்போ நம்மளோட அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால், பிசாசானவனுக்கு நான் எப்படி பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அப்படின்னா, அவனுக்கு ஏதோ பெரிய வல்லமை இருக்குது, அவன் நினச்சா என்ன பண்ணிடலாம், என்னையா வீழ்த்திடலாம், காலில் அடிப்படை வைக்கலாம், கையில் அடிப்படை வைக்கலாம், என்னை சாக வைக்கலாம் நான் நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது. சரியா? அவனுக்கு என் நிழலை தொடக்கூட அதிகாரம் கிடையாது. நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறதுக்கு கூட அவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா எனக்காக அவனை ஜெயித்து பாதாளத்திலே தள்ளி போட்டு வச்சுருக்கிறார். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம சிந்தையில் என்ன பண்ணுறோன்னா, வெல்கம், கையை தொடு, காலை தொடு, அந்த நோய்க்கு அவன் தான் காரணம், இந்த நோய்க்கு அவன் தான் காரணம், இப்படியெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருப்போம். சொல்லணுமா? நீ யார் பிள்ளை? அவர் எப்படி அதிகாரமாக பிசாசை துரத்துனாரு? கம் சீட், நம்ம 2 பேசி ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இதுக்கு வருவோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவோம்னு சொன்னாரா? நீங்கள் அப்படி தான் செய்கிறீங்க. எனக்கு ஆண்டவர்கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான். அவர் பிள்ளையா நான் அவர்கிட்ட ரொம்ப விரும்புகிற விஷயம் இதுதான். எங்கள் அப்பா சும்மா ரட்சித்து அப்படியே சரி மகளே இந்த உலகத்தில் ஏதாவது தெரிஞ்சு என்னை தெரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போன்னு விடலை. ஐயோ அப்பா, எப்படிப்பட்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறோம் நம்ம? ஏய், இந்த இடத்துல இல்லை, இந்த பூமியில் உனக்கு வாழ்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, அப்படி பேசணும். புரியுதா? பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெளிப்பாடு. அதில் நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்கிறத அடுத்து வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம பிசாசின் இடத்தில் அவருடைய பிள்ளைகளை அதிகாரத்தை பயன்படுத்தணும். அடுத்து அன்பானவர், நிபந்தனையற்ற அன்பை காட்டினவர். அவர் எப்படி, நீ 3 days ஃபாஸ்டிங் போடு, அப்போ தான் அந்த காலில் உள்ள வலி போகும், ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் போடு, அப்போ தான் உங்கள் அப்பாவுக்கு சுகம் தருவேன் அப்படின்னு எங்கேயா சொன்னாரா? சொல்லலை. அவர் எந்த நிபந்தனையுமே நம்மக்கிட்ட வச்சுக்கவே கிடையாது. நிபந்தனையற்ற அன்புக்கு சொந்தக்காரர் நம் தேவன். அவர் அன்பானவர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். எபேசியர் 5:1-2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மக்கிட்ட சொன்னார். நம்ம எப்படியா இருக்கணும்? அன்பாக இருக்கணும். சரியா? இப்போ
நம்ம வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நம்ம ஏதாவது கேட்போம், நமக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அங்கலாய்ப்புப்படுவோம். அது அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, தேவனுடைய அன்பில் நீங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு சிலருக்கு நிறைய நடக்கலை, நிறைய சோதனைக்கு உட்படுத்துகிறாங்க, நிறைய பாடுகள் அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன காரணங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து அன்பாக இருக்கணும். வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்களை சொல்கிறேன், ரொம்ப அன்பாக இருக்கணும் மற்றவங்க கிட்ட. உங்ககிட்டலாம் நான் ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறேன், கிறிஸ்துவ பிள்ளைகிட்ட ஒரு பெரிய விஷயத்தை பார்த்துருக்குறேன். அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் அப்படி ஒரு அன்பாக இருப்பாங்க, ஆனால் மனுஷங்க இடத்துல அன்பு தனிந்து இருக்கும். நான் அதை பார்த்துருக்குறேன் நிறையா. என்னோடய கெரியரில் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனலில் நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகளை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அந்த ப்ரொஃபஷனில் பார்க்கும்போது எல்லாம் ஆர்சி பிள்ளைங்க, அதை சொல்லலாமான்னு தெரியல, அவங்களுக்கிட்ட இருக்கிற அந்த உதவி செய்கிற ஒரு குணமும் அன்பும் இந்த பிள்ளைங்கக்கிட்ட இருக்கிறதில்ல. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. உங்களுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம வந்து தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறது போல மற்றவங்ககிட்டையும் அன்பாக இருக்கணும். சரியா? அது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நம்ம எல்லாரையும் நேசிக்கிறதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கோம். ஜீவனுள்ள தேவனின் மகளாக நான் எல்லாரையும் நேசித்து என்ன பண்ணுவேன், இந்த பூமியில் அவருக்கு சாட்சியாய் வாழுவேன் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை இங்கே. சரியா? சரி, பரலோக ராஜ்யம். இப்போ ராஜ்யத்தை குறித்து பெரிய இது எனக்கு இல்லை. நம்ம அன்பை சொல்லும்போது வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக இருக்கணும், மாமியார் மருமகளுக்கு விட்டு கொடுத்து அன்பாக இருக்கணும். அதில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவின் மேலே அன்பாக இருக்கிறவர்கள் சீக்கிரம் விட்டு கொடுத்துருவாங்க, மாமியார்கிட்ட போட்டு விட மாட்டாங்க. இயேசுவின் மீது அன்பாக இருக்கிற மாமியாரும் மருமகளுக்கு உடனே செஞ்சுருவாங்க, போட்டி போட மாட்டாங்க. இவ்வளோதான். யார் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ ராஜ்யத்தை குறித்து எனக்கு பெரிய இது கிடையாது. பரலோகத்தில் எனக்கு வந்து பிரியாணி கொடுக்கறத விட பூமியில் ஒரு வேளை சாப்பாடு கொடுங்கப்பா அப்படிங்கிறதா என்னோட பெரிதான ஒரு எண்ணமாக இருந்துச்சு. ராஜ்யத்தின் மேலே பெரிய இது கிடையாது எனக்கு. அப்போ நான் வந்து இந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் அந்த மாதிரி எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை பேசுகிறதுக்கு இருக்கிற நண்பர் ஒருத்தரோட பேசும்போது அவங்க இந்த மாதிரி ராஜ்யத்தை குறித்து எனக்கு பெரிய இது இல்லை, ஆனால் என் இருதயம் முழுவதும் தேவனுடைய அன்பால் நிறைஞ்சிருக்கணுங்கிறதா என்னோடய ஆசை. அப்படின்னு ராஜ்யத்தை குறித்து பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், சாந்தா இந்த பூமியில் நீ நிறைய கஷ்டத்தைப்பட்டிருக்கிற, நீ நல்ல பொண்ணு, எனக்கு நல்லா தெரியும், உன்னைய ரொம்ப வருஷமாக தெரியும், ஆனால் நீ நிறைய கஷ்டப்பட்டுருக்கிற, பாடு அனுபவிக்கிற. என்னை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, என்னை மற்றவங்க பார்த்தா இவெல்லாம் கிறிஸ்துவ பொண்ணா இப்படி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இந்த வாழ்க்கையே இப்படி பரிதாபமாக இருக்கேன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறேன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ அவங்க சொன்ன பதில் தான் இது. பரலோக ராஜ்யத்தை குறித்து உனக்கு என்ன எவ்வளோ அறிவுன்னு எனக்கு தெரியாது. அது வந்து பரலோகம் இல்லை, பரலோக ராஜ்யம். இங்கே பாடுகளை அனுபவிக்கிற உனக்கு பரலோகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய பங்கை கொடுக்க போகிறாரு. அதுக்காகத்தான் உன்னை இங்கே இந்த பூமியில் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வைக்கிறாரு. அவர் உன் கூடவே இருக்கிறார், நீ உணர்ற, உங்கள் அப்பா நீ உணர்ற, உன் இருதயமாக இருக்கிறாரு, உன் சுவாசமாக இருக்கிறாரு, உன் ஆவியாக இருக்கிறாரு, அனைத்துமாக இருக்கிறார் விசுவாசிக்கிற நீ இந்த பாடுகளுக்கு ராஜ்யத்தில் உனக்கு ஒரு பெரிய இடம் இருக்குங்கிறத விசுவாசிக்கலை. அதுதான் இந்த பாடுகளை பார்த்து மனுஷங்க அதை சொல்லிடுவாங்களோ இதை சொல்லிடுவாங்களோ, என் கஷ்டத்தை பார்த்து என்னை ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோ நீ ஃபீல் பண்ணுற. கிடையாது. ஒரு பேரண்டம், அதில் அவரோட ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் உனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உள்ளம் குளிர்ந்துருச்சு. என்ன இது இந்த வாழ்க்கைக்கு, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்காக நான் கஷ்டத்துக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணேன். என் தேவன் என்னை எவ்வளவு நேசிச்சா, பரலோகத்தில் எனக்கு ஒரு பெரிய இடத்த வச்சுருக்கிறார், அவர் ராஜ்யத்தில் எனக்கு ஒரு பெரிய பதவியை வச்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த வழி எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாரு, ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தாரு. பரலோகத்திலும் அது சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பூமியில் பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற இங்கே இருக்கிற இந்த பிள்ளைகள், இந்த ஜென்ரேஷன் நாளைக்கு இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறாங்க. உலகத்தில் ஒவ்வொரு தேசத்தை ஆட்சி செய்ய போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை நிலைநிறுத்துவார். இந்த நீங்கள் அதை விசுவாசிச்சா இந்த தேசத்தை நாளைக்கு நீங்கள் தான் ஆட்சி செய்வீங்க. உங்கள் கையில் தான். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுக்கு நீங்கள் தான் லீடராக இருப்பீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே உங்கள் ஆண்டவர் நாம மகிமைப்படத்தக்கதாக உங்களை உயர்வாய் வைப்பார். இதுதான் அவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அவரை சாதாரணமாக எஸ்டிமேட் பண்ணிவிட்டு நீங்களும் ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்துடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை மகிமையான ஒரு வாழ்க்கை, மகிமை உள்ள தேவனுக்கு நாமெல்லாம் சாட்சிகளாய் வாழ வேணும்னு சொல்லி இந்த சிறு செய்தியை தேவன் எனக்கு கொடுத்தது, உங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக, கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி கூறி பெறுகிறேன். அப்படி நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.